ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மத்திய ரயில்வே அமைச்சகம் பயணிகளுக்கான ரயில்வே கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க. இப்போ இந்த புதிய கட்டணம் இன்னைக்கு டிசம்பர் 26 இன்னையிலிருந்து அது முழுமையாக செயல்பாட்டுக்கு வருது. இப்போ முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த புதிய கட்டணம் பேசஞ்சர் ட்ரெயினுக்கு எவ்வளவு, எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு எவ்வளவு, இந்த புதிய கட்டணம் மெட்ரோ ட்ரெயினுக்கும் பொருந்துமா, ஜிஎஸ்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், இதெல்லாம் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சந்தேகம். இந்த எல்லா சந்தேகங்களுக்கும் இந்த வீடியோவில் ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரலும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு லோக்கல் ட்ரெயினை பற்றி பார்த்துடலாம். இந்த லோக்கல் ட்ரெயினை பொறுத்தவரையிலும் எந்த வித கட்டணமும் இன்க்ரீஸ் பண்ணல. என்ன கட்டணம் இருந்துச்சோ அதே கட்டணம் தான் இப்பயும். அதை ரயில்வே நிர்வாகம் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சீசன் டிக்கெட்டுக்கான ப்ரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணலை. என்ன ஃபேர் இருந்துச்சோ அதே ஃபேர் தான் இப்போவும். இது எதுக்காக அப்படின்னா, டெய்லி ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகக்கூடிய மாணவர்கள், வேலைக்கு போகக்கூடிய தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த லோக்கல் ட்ரெயினை தான். அதனால இவங்களுக்கு மேலும் நிதி சுமையை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ரயில்வே நிர்வாகம் இந்த முடிவை எடுத்ததாக சொல்லப்படுது. இப்போ லோக்கல் ட்ரெயினை பொறுத்தவரையிலும் இதுதான் விஷயம். இப்போ அடுத்தது பேசஞ்சர் ட்ரெயினை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த பேசஞ்சர் ட்ரெயினை பொறுத்தவரையிலும் 215 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் ஆர்டினரி செகண்ட் கிளாஸில் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கட்டணமும் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. என்ன கட்டணம் இருந்துச்சோ அதே கட்டணம் தான் இப்போவும் வசூல் பண்ணுவாங்க. ஆனால் அதே 215 கிலோமீட்டரை தாண்டிட்டா ஸ்லாப் வைஸாக உங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அது என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இதில் பாருங்கள், 216 கிலோமீட்டர்லேருந்து 750 கிலோமீட்டர் வரலும் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கூடுதல் கட்டணமாக ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ராவாக வரும். அடுத்ததா 751 கிலோமீட்டர்லேருந்து 1250 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா கூடுதல் கட்டணமாக 10 ரூபா வசூலிக்கப்படும். அதுக்கப்புறம் 1251லேருந்து 1750 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா கூடுதல் கட்டணமாக 15 ரூபா வசூல் பண்ணுவாங்க. 1751லேருந்து 2250 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா கூடுதல் கட்டணமாக 20 ரூபா வசூலிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த ஸ்லாப் ரேட்டு. இப்போ இதே பேசஞ்சர் ட்ரெயினில் ஸ்லீப்பர் கிளாஸ்லேயும் ஆர்டினரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயும் பயணம் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த 215 கிலோமீட்டர் அப்படின்ற அந்த லிமிட் பொருந்தாது. அவங்க எத்தனை கிலோமீட்டர் பயணம் பண்ணாலும் ஒரு கிலோமீட்டருக்கு 1 பைசா இப்போ கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பேசஞ்சர் ட்ரெயினுக்கான கட்டண உயர்வு. இப்போ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பற்றி பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பொறுத்தவரையிலும் இதுக்கும் 215 கிலோமீட்டர் அப்படின்ற அந்த லிமிட்டு பொருந்தாது. இதில் நீங்கள் எந்த கோச்சில் பயணம் பண்ணாலும் சரி, ஏசியில் பயணம் பண்ணாலும் சரி, நான் ஏசியில் பயணம் பண்ணாலும் சரி, எதில் பயணம் பண்ணாலுமே 1 கிலோமீட்டருக்கு 2 பைசா கூடுதல் கட்டணமாக வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கான கட்டண உயர்வு. மெட்ரோ ட்ரெயினுக்கு இந்த புதிய கட்டண உயர்வு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருந்தாது. ஏன் அப்படின்னா, மெட்ரோ ரயிலை பொறுத்த வரைக்கும் இது ரயில்வே அமைச்சகத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே கிடையாது. அதனால இதுக்கு இந்த கட்டண உயர்வு பொருந்தாது. ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் எந்தவித கட்டணமும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணல. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் ஏசியில் பயணம் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஏசியில் பயணம் பண்ணுற மாதிரி இருந்தால் 5% உங்களுக்கு ஜிஎஸ்டி வசூல் பண்ணுவாங்க. இது ஏற்கனவே பழையபடி இருந்த நடைமுறை தான். அதே தான் இப்போவும் கண்டினியூ ஆகுது. இறுதியாக இந்த கட்டண உயர்வு குறித்து ரயில்வே அமைச்சகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பராமரிப்பு செலவு, அதாவது மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அதிகமாகுது. அதே சமயத்தில் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் சேவைகளை இன்னும் நாங்கள் விரிவுபடுத்த வேண்டியது இருக்குது. அதே சமயத்தில் ரயில்வே ஊழியர்களுடைய ஊதிய உயர்வு, பென்ஷன், இதுக்கெல்லாம் அதிகம் செலவழிக்க வேண்டியது இருக்குது. அதனால எங்களால் இந்த கட்டண உயர்வை தவிர்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நம்ம சந்திப்போம். நன்றி.